என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு பாருங்களேன். ஸோ பினான்ஸ் இவ்வளோ நாள் இருந்துச்சு. ஸோ டிரான்சாக்ஷனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பினான்ஸ் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பண்ணதுனால சில டிரான்சாக்ஷனுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து ரெட் டாட் பே. ஸோ ரெட் டாட் பேயில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து இந்த ஏடிஎம் கார்டை பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து அந்த வீடியோவில் வந்து ரெட் டாட் பேயில் வந்து ஏடிஎம் கார்டு வந்து வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்ளை பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி. அது ஃபிசிக்கல் கார்டாக இருந்தாலும் சரி, விர்ச்சுவல் கார்டாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ண முடியலன்னாங்க. நானும் சரி தப்பாக ஏதோ அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டு சர்வீஸை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெலிவரி இஷ்யூ வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து கொண்டு வரலாம். ஆனால் டெலிவரி இஷ்யூனா ஃபிசிக்கல் கார்டை மட்டும் கட் பண்ணாலும் பரவாயில்ல. இங்கே வந்து ஃபிசிக்கல் அண்ட் விர்ச்சுவல் ரெண்டையுமே வந்து இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து சர்வீஸ் வந்து கொடுக்கல. அதாவது இந்த ஏடிஎம் கார்டோட சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் கார்டை வந்து வேறு ஏதாவது லொக்கேஷன், அதாவது வேறு கண்ட்ரி போட்டு நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபிசிக்கல் கார்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக கார்டு வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஒரு 4-5 நாள்லேயே இந்தியாக்கான சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து கார்டு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த ரெட் டாட் பேயை பற்றி நிறைய வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ ரெட் டாட் பேயோட சீரியஸை வந்து ஸ்டாப் பண்ண போகிறதா கிடையாது. ஸோ கண்டிப்பாக யார் இதை யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம கொடுத்தாலே ஒரே இந்த டேக்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு சோர்ஸ். ஸோ அதைத்தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஒன்று உங்களால் ப்ராப்பராக டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியலை அப்படின்னா அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் கொண்டு வந்து ஃபைல் பண்ணிங்கன்னா தான் அது ஒரு ப்ராப்பர் மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே நான் எதுவுமே நீங்கள் டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக நான் கொடுக்கல. ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒரு அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன ஆப்ஷனோ அதைத்தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் ரெட் டாட் பேயை பற்றி நிறைய வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல் எந்தெந்த ஏடிஎம்லலாம் அது வந்து அவைலபிள் இருக்குது, ஸோ ஏடிஎம்லேருந்து எடுக்கும் போது எவ்வளோ சார்ஜஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு இன்னும் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். ஸோ கவலையே படாதீங்க.